पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத கிரகநிலை. வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னதாக 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர். மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்லும்போது வைகாசி மாதம் பிறக்குதுங்க. இதனால் வைகாசி மாதம் ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படுது. அதிக சுப முகூர்த்தம் அடங்கிய மாதமாகவும் மே 23ஆம் தேதி புதனும் சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய ராஜயோகத்தையும் உருவாக்குதுங்க. வைகாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, சங்கடத்துடன் ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டு இருக்கீங்க. காரணம், 7ஆம் இடத்தை விட்டு குரு பகவான் நகர்வதற்கு முன்னால் அவரால் கடந்த 10 மாதங்களாக என்னென்ன சுப பலன்களாக நடந்ததோ அதையெல்லாம் பிடுங்கிக் கொள்ளும் விதமாக ஒவ்வொரு பிரச்சனையாக உண்டு செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் ராசிக்கு யோகாதிபதியான என்ற காரணத்தினால பெரிய சிக்கல் எதையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறார். ஆக இந்த மாதம் அற்புதமான யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையப்போகுது. 9ஆம் இடமான கடக ராசியில் ராசிநாதனான செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இவர் 3 வாரங்கள் கழித்து 10ஆம் இடம் வரப்போகிறாரு. குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். இதனால் தொட்டது தொடங்க போகுது. ஈடுபடுகின்ற காரியங்கள் லாபத்தையும் தரப்போகுது. 2.5 வாரங்கள் வரை சுக்கிரன் அற்புதமான அமைப்பில் இருக்க போகுது. சூரிய கிரகம் மாதம் முழுவதும் 7ஆம் இடத்தில் நிற்கிறதுனால வருமானம்லாம் கிடைக்க போகுது. ஆனால் தடைப்பட்டு தான் கைக்கு வரும். எண்ணங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். தற்போதைய சங்கடம் நெருக்கடி விலகும். நிம்மதி, எதிர்பாராத சந்தோஷங்களையும் உயர்வுகளையும் சந்திக்க போகின்ற மாதந்தாங்க. வீண் விரய செலவுகள் முடிவுக்கு வரும். உத்தியோகம், பணி, பதவி, ஊதியம், பென்ஷன் சம்பந்த சடங்குகளுக்கு தீர்வு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல், வரவேண்டிய தொகை விவகாரங்கள் அனைத்தும் இந்த மாதம் முதல் வார 3ஆவது நாள் தொட்டு, அதாவது அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள்லாம் ஏற்பட போகுது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த மாதிரியான சிக்கல், இடையூறுகள் நெருக்கி கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் சிறப்பான தீர்வு உண்டுங்க. வாரிசுகள், திருமண சுபகாரிய விஷயங்களை தள்ளி வைத்த நிலைமை மாறப்போகுது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு 3ஆவது வாரம் எதிர்பாராத உயர்வுகள் காத்திருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மாதம் தொடங்கி 10 நாள் கடந்த பிறகு ஆச்சரிய உயர்வு ஒன்று காத்திருக்குது. இந்த மாதம் வியாழன், திங்கள் மற்றும் அமாவாசை தினங்களில் 2, 5, 7, 13, 18, 22, 24, 25, 27 ஆகிய நாட்களில் சிறப்பான ஒரு மேன்மைகளை அடைந்துவிட போகிறீங்க. அடுத்தது பெண்கள். பெரிய கவலை, இடையூறு, விரைய செலவு விஷயங்களும் முடிவுக்கு நிம்மதி உண்டாகின்ற மாதம்தான். மாணவ மாணவிகள் உயர்கல்வி ரீதியாக தொடரும் சச்சரவுகளுக்கு சிறப்பான நிம்மதி உண்டு. அடுத்தது விவசாயிகள்
உற்பத்தியில் அரசாங்கத்தால் சாதகம் கிடைக்காத விஷயங்களில் அதிர்ஷ்டம் காத்திருக்குதுங்க. உத்தியோகஸ்தர்கள் ஊதிய பதவி இடமாற்றம் சம்பந்தமான மேன்மை ஒன்று தடைகள் விலகி கிடைத்து விடுகின்ற மாதம்தான். தொழிலதிபர்கள் எப்பேற்பட்ட போட்டியாக இருந்தாலும் வெற்றியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அடுத்தது கலைஞர்கள். தடை நெருக்கடிகளுக்கு ஆச்சரிய உயர்வு காத்துள்ளது. அரசியல்வாதிகள் சக கட்சி ரீதியாக எதிர்பார்த்துள்ள கிடைக்க வேண்டிய உயர்வுகள் கிடைக்கப் போகுது. அனுகூலமான நட்சத்திரங்கள் பூராடம், திருவோணம், சதயம், ரேவதி, அஸ்வினி, கார்த்திகை, ரோஹிணி, திருவாதிரை, பூசம், பூரம், சித்திரை, விசாகம். பணவரவும் அதிர்ஷ்ட நாட்களும் மே மாதம் 15, 18, 19, 22, 23, 24, 25, 28, 31. ஜூன் மாதம் 1, 3, 5, 6, 7, 9, 10, 13. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நவகிரக சூரியனுக்கு பிரதி பரிகாரம் செய்து கொள்ள பின்னாடி ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம்.